சொல்றான் ரகானே நல்ல கேப்டனு. அவன் நல்லா எடுத்துன்னு போறதுக்கு சான்ஸ் நெறைய இருக்கு. போன இடத்துக்கு இப்ப இவன் போயிருக்கான்டா. தென் வந்து ஒரு நல்ல பிளேயர் கூட. ஓகேவா? பட் இத விடுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. பட் இவங்க ஏன் விட்டாங்கன்னு தெரியல. ரசூல் வந்து நல்லா பவுலிங் டெத் ஓவர் செம போடும். ஆப்ஷனுக்கு வர அவனுக்கு அவ்வளவு கூட கொடுக்க நம்ம மாட்டாங்க. பிராவோ போயிருக்கான். அதனாலயே ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்காரா. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஸ்குவாட் ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கீங்க. சர்வர் சீரிஸ்ல எபிசோட் நம்பர் 8. கைஸ் வெல்கம் டு தி ஷோ. வணக்கம் வணக்கம் வந்தனம். ஸ்குவாடு இந்த கொல்கத்தா ஃபர்ஸ்ட் பண்ண தப்பு என்னன்னா கேப்டன் வெளியே விட்டாங்க. ஸ்டே சேஃப். பிகஸ்ட் லாஸ் ஆஃப் கேகேஆர். வின்னிங் கேப்டன். அது வின்னிங் கேப்டன். இந்த மாதிரி ஒரு தப்பு வேற எந்த டீமும் பண்ணாது. இந்த டீம் பண்ணிருக்கு. அது வின்னிங் கேப்டன் வேணா விடுவானா? அது ஸ்டே சேஃப் நல்லா பண்ணிட்டு இருக்கான். அதுவும் இவனுக்கு விட்டுதாலே என்னவோ தெரியல ப்ரோ. அவன் ஷார்ட் பால்லாம் நல்லா ஆட ஆரம்பிச்சிட்டான். இவனுக்கு ராமனாவே நல்ல பிளேயர் ஆக்சுவலா நல்லா விளையாடிட்டு இருந்தான். பட் விட்டதுக்கான காரணம் வந்து சொல்லி ஆகணும். நிஜமாவே ஒரு வின்னிங் கேப்டன் தென் வந்து ஒரு நல்ல பிளேயர் கூட. ஓகேவா? பட் இது விடுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. பட் இவங்க ஏன் விட்டாங்கன்னு தெரியல. பிஎல் செமிஃபைனல் தென் வந்து லாஸ்ட் டைம் வின்னிங் டிராஃபி வேற. வின்னிங் கேப்டன் ஆக்சுவலி ஆனா 18 கோடி கொடுத்து இவனை ரீட்டைன் பண்ணுமான்னு யோசிச்சாங்க. ஆனா அவன் 20 கோடி பேசிட்டானே. அது என்ன பண்றான்? எதிர்பார்க்கல. யாரோ பட் ஒருத்ததான் அது ஒருத்ததான். வின்னிங் கேப்டன் ஆப்ஷனுக்கு வர அவனுக்கு அவ்வளவு கூட கொடுக்க மாட்டாங்களா? 16 கோடி வாங்கினாரு சம்பளம். அப்பெல்லாம் கம்முன்னு இருந்தது. ஸ்ரேயா சார் வாங்கும்போது கசக்குதா? இல்ல நம்ம பூ வாங்கினாரு 16 கோடி. அவுட் தள்ளுறா. சரி நரேஷா, உன்னுடைய ஃபேவரட் பிளேயர் கேகேஆர் விட்டு வெளியே போயிட்டான். ரகானே தான் கேப்டன் இந்த டைம். ஓகே, ரகானே கொடுக்கலாம். நல்ல மூவ் தான். ரகானே எங்கதான் ஆட வைக்க போறான்னு தெரியல ரகானேவை. சரி இவங்க ஓபனிங் பண்ணலாமே. ரகானே ஓபனிங்ல தான பண்றாரு. ஓபனிங்ல தான் இவன் இருக்கானே. சுனில் நரேனா குர்பாஸ் இருக்காங்க. குர்பாஸ் இருக்காங்கல. ஓகே, மேபி ஒன் டே ஒன் இருக்கலாம். இவனுங்க யார ரீட்டைன் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா ரிங்கு சிங் 13 கோடி. ரிங்கு சிங். வருண் சக்கரவர்த்தி 12 கோடி ஒர்த் ரிட்டன்ஷன்ல. ரசல் 12 கோடி. அது ஓகே, அது ஒர்த்னு சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் क्वेश्चन மார்க் தான். ஏன்னா கொஞ்சம் வயசான கட்டாது. இல்ல அவளா பெர்ஃபார்ம் பண்ணலாமே லாஸ்ட் ஐபிஎல்ல கூட. சுனில் நரேன் 12 கோடி. அவளா வேஸ்ட். ஆனா லாஸ்ட் இயர் நல்லா பண்ணா. பட் இப்பயும் 12 கோடி ஒர்த்தா இந்த பெர்ஃபார்மன்ஸ் வருமான்னு தெரியல. ஹர்ஷித் ராணா 4 கோடி. அது கல்பரேட். அவரோட டெபியூ படமே இழுத்துறாங்க. ரமன்தீப் 4 கோடி. அது ஓகே. யாருன்னு யாஸ்தேலுக்கும் பண்ணீங்க. டெபியூவே பண்ணாம 4 கோடி ரீட்டைன் பண்ணிட்டீங்க. டிகேக்கு 3 கோடி எடுத்துக்கறாங்க. என்ன ப்ரோ? டிகேக்கு குண்டன் டிகேக்கு அவன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல ப்ரோ. அதனால அவனுங்க 3 கோடியே வாங்கிட்டாங்க. 3.6 வாங்கிட்டாங்க அவன. இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த ரகுவன்ஷி பையனை இவங்க நல்லாதான் ஆடி இருந்தான். தேவையில்லாம அவனை வெளியே விட்டு 3 கோடிக்கு. ஆனா ரிட்டர்ன்ஸும் பண்ணியிருக்க முடியாது. 4 கோடியில் பண்ண முடியாது. ஓகே, ஆனா நல்லா ஆடினான் அந்த பையன் ரகுவன்ஷி. ஆனா இப்ப ரகானே ஆட போறான்னா ரகுவன்ஷிக்கு பிளேஸ்ல ஆடுறது. ஏன்னா அந்த பையன் தான் 1 ரன் ஆடி இருந்தான் லாஸ்ட் இயர்ல எல்லாம். இப்ப நீங்க ரகானே இப்ப கேப்டன் ஆடி ஆகணும். அங்கதான் ஏதோ தப்பு பண்ணிட்டாருன்னு தோணுது. ரகானே நல்ல கேப்டன் தான். பட் இருந்தாலும் இப்ப அவனால இப்போ யங்ஸ்டர் பாதிக்கப்படுறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? யாராவது ஒருத்தர் வெளியே போய் தானே ஆகணும். எல்லாம் நம்ம வெங்கியை தான் உட்கார வைக்கணும். வெங்கியெல்லாம் உட்கார வைக்க முடியாது. 20 உட்கார வைக்க மாட்டோம். வெங்கி எனக்கு அதுதான் புரியல. வெங்கி இப்ப 23.75 கோடி வாங்கியிருக்காங்க ப்ரோ. இப்போ அவன் லாஸ்ட் நல்லா விளையாண்டான். அவன் ரிட்டர்ன்ஸ்னே பண்ணிக்கலாம் 18 கோடி அவனுங்க. தேவலாம இருக்கானா அவ்வளோ கோடி. அது முக்கியமான ப்ரோ. இழுத்துட்டு வந்துட்டாங்க வெங்கியை. அது இதுல ஆர்சிபி பண்ண ஐயோ ஜஸ்ட் பிஸ் எஸ்கேப் ஆயிட்டானுங்க. ஆர்சிபி 21 கோடி வரையும் வந்தானுங்க. 22 வாங்கலாம் ஆக்சுவலா. ஏன்னா இவன் வந்து வெளியே விட்டுட்டு தானே வாங்கிருக்காங்க. நமக்கு யாருமே இல்ல அப்படின்னு பயந்து திரும்ப ரிட்டர்ன் எடுத்துக்கிறாங்க. அவங்க நினைச்சது வெங்கிக்கு யாரும் அவ்வளவா போக மாட்டாங்கன்ட்டு. ஏன்னா ஏத்தி வாங்க பார்த்தாங்க. வெங்கிய ஏத்தி வரத வாங்க ட்ரை பண்ணாங்க.
இல்ல ஆர்சிபி ஏன் வாங்க பாத்துப்பாங்கன்னா வெங்கி வந்து ஆர்சிபி கிரவுண்ட்ல செம்ம பர்ஃபார்மன்ஸ் பிளஸ் அது இல்லாம நாக் அவுட்ஸ்ல கை குத்துறாரு. சூப்பரா ஆடுவான் வெங்கடேஷ் ஐயர். அதுதான் மெயின். இப்போ இவங்க ஃபாரின் ஸ்லாட்ல எங்க ஃபிட் பண்ண போறாங்க? இல்ல ஆல்மோஸ்ட் அவங்க ஸ்லாட்ல நரேனு ரசல் ஆடிடுவான். இப்போ இவன் பவுலிங்ல இப்ப ஓப்பனிங் குர்பாஸ் 3 போயிடுச்சு. இன்னும் ஒரு சொல்லு. நீங்க ஜேசன் ராய் எடுத்துட்டு வருவீங்களா இல்ல ரோமன் பவுல் பினிஷிங்க்கு வச்சுப்பீங்களா? மொயின் அலியை எங்க ஸ்பின் சோக்கு வைப்பீங்களா நடுவுல? அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. சரி பிளேயிங்ல சொல்றாருன்னு பார்க்கலாம். உங்களுக்கு சுனில் நரைன் along with குர்பாஸ், நம்பர் 3 வெங்கடேஷ் ஐயர், நம்பர் 4 ரஹானே, நம்பர் 5 ரமன்தீப் சிங், நம்பர் 6 ரிங்கு சிங், நம்பர் 7 ஆண்ட்ரே ரசல், நம்பர் 8 சுழல் சக்கரவர்த்தி வருண் சக்கரவர்த்தி ஆடுவாரு, நம்பர் 9 ஸ்பென்சர் ஜான்சன், நம்பர் 10 ஹர்ஷித் ராணா, நம்பர் 11 வைபவ் அரோரா. இம்பாக்ட் பிளேயரா ஃபாஸ்ட் bowling ட்ராக்கா இருந்தா உம்ரான் மாலிக், ஸ்பின்னிங் ட்ராக்கா இருந்தா மயான் மார்க்கண்டே. எனக்கு பவுலிங் தான் கொஞ்சம் வீக்கா இருக்க மாதிரி தோணுது இவன்கிட்ட. எவனி டிபெண்டனா ஹர்ஷித் ராணானா? சூப்பரா போட்டிருந்தான் கேகேஆருக்கு. செம்ம போட்டிருந்தாரு. பட் அன்ரேட்டட் பவுலர் வேணும்னா ஹர்ஷித் ராணா. ஹர்ஷித் ராணாவோ வைபவ் மேல தான் இப்போதைக்கு அவங்களுக்கு இது போயிட்டு இருக்கு. அவங்கள தான் டிபெண்ட் பண்ணி போறானுங்க. திரும்ப ஒன் டைம் ஸ்டார்க் இருந்தான் அந்த நாக் அவுட் மேட்ச் எல்லாம் ஸ்டார்க் கை குத்தான். இந்த டைம் இல்ல ஸ்பென்சர் ஜான்சன்லாம் அந்த அளவுக்கு பண்ண மாட்டான் ப்ரோ. வீக்கா இருக்குது பவுலிங். எனக்கு உங்களுக்கு என்ன தோணுது? ஆக்சுவலா ஒரு வின்னிங் டீம் வந்து கேப்டனையும் ஒரு பேஸ் பவுலரையும் ஏன் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்ட்டு அங்கே தப்பட்டாங்க. அதுவே பெரிய ப்ராப்ளம். இந்த இதோட ஃபீட்பேக்கே அது ஒன்று நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கேப்டனும் வெளியே போயிட்டான், ஃபாஸ்ட் பவுலரு. நீங்க ரசலை விட்டுட்டு நீங்க அவங்க 2 பேரும் வச்சிருக்கலாம். ரசலையும் நீங்க வேற யாரும் விட்டுருக்கலாம். குண்டன் டீகாக்கு ஜேசன் ராய் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. தேவையில்லாம அவங்களை எடுத்து டீகாக்லாம் இந்த 2 அமௌண்ட் கொஞ்சம் அமௌண்ட் இந்த 2 பேருக்கு பதிலா யாராவது ஒரு மெயின் பிளேயர் வச்சிருக்கலாம்ல இல்லையா? அந்த 2 காசை வச்சு போயிருக்கலாம். அதுதான் திரும்ப போய் வச்சுக்கிட்டே வேற யாராவது ஸ்டார்ட்லயோ செட் 1லயே வெங்கடேஷ் ஐயர் வந்துட்டாங்க. ஆர்சிபி அவ்வளவு ஹார்டா போவாங்கன்னு அவங்க யோசிக்கல போலகுது. போயிட்டாங்க. ஆர்சிபி போன உடனே அவங்களோட எல்லா ஸ்டெப்பையும் பேக் அடிச்சிட்டாங்க. வெங்கடேஷ் ஐயரை ஏன் ரிலீஸ் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேக்குறேன். வெங்கடேஷ் வச்சிருக்கலாம் 18 கோடில ரிட்டர்ன் பண்ணி மத்தவங்களுக்குலாம் குறைச்சிருக்கலாம். 18 கோடி கொடுக்கலன்னா 13 15 அப்படிதானே கொடுத்தாங்க. அந்த ஸ்லாட்ல நீ கட் பண்ணி கொடுத்துருக்கலாம். அதுதான் நான் சொல்றேன். வெங்கடேஷ் கிட்ட பேசியிருக்கலாம். பேசி இந்த மாதிரி நீ ஒத்துந்து பாருண்ணா, எனக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான் பண்ணிருக்க மாட்டாருண்ணா. அதுதான்டா பேசி கொடுத்துருந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு பவர்ஷம் மீந்திருக்கும். ஒரு நல்ல பிளேயரை போய் எடுத்துருக்கலாம். பவுலிங் இப்ப ரொம்ப வீக்கா இருக்கு. இப்ப திரும்ப நீங்க வந்து இந்த டீம் குவாலிஃபை ஆகுமான்னு கேட்டா டவுட் தான். சுத்தமா டவுட். அந்த ஸ்பின் டியோஸ் எதனா பண்ணனாதான் உண்டு. பட் ஆனா இப்படி சொல்றாரு ரகானே நல்ல கேப்டனு. அவன் நல்லா எடுத்து சான்ஸ் நிறைய இருக்கு. நான் நல்ல கேப்டன் தான் நான் சொல்றேன். பட் உனக்கு அந்த அளவுக்கு லோடு இல்லாமல உன்னால நல்ல கேப்டனே இருந்தாலும் இழுத்துட்டு போக முடியாது. இல்ல ஓவர் தள்ளலாம். தள்ளுறதுக்கு இருக்கானுங்க. இப்போ ரசலை வச்சு நீ தள்ளலாம். ஓகேவா? டெத்துக்கு ரசல் போட்டுருவான். சுனில் நரேனு, வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா 5 பவுலர் இருக்காங்க போறதுக்கு. நீ இதை விட்டா ரமன்தீப் வச்சு ஒரு ஓவர் தள்ளி விட்டுறலாம். ரமன்தீப் தள்ளலாம். நீ நடுவுல எவனா மொயின் அலி ஸ்பின் ட்ராக்கா இருந்தா மொயின் அலி வந்து மொயின் எல்லாம் செம்ம பவுலர் தெரியுமா? மொயின் அலி எத்தனை தான் ஸ்பென்சர் ஜான்சனை நம்ம வெளியே உட்காரணும். ஸ்பென்சர் ஜான்சனை வெளியே உட்கார உனக்கு ஸ்பீடு மொயின் அலி 8ல தான் எத்தனை வர முடியும். எடுத்துட்டு வா. பேட்டிங் வேணாம். அவன் பவுலிங் நல்லா போடுவான். சேப்பாக்குல சூப்பரா பவுலிங் போடுவான் அவன். இப்ப சேப்பாக்கு வரீங்கன்னா மொயின் அலி உள்ள வந்து ஸ்பின் அட்டாக் பண்ணுங்க, நல்லா இருக்கும். அப்படி பண்ணா ஒரு சான்ஸ் இருக்கு. அது ரகானே சிஎஸ்கேல ஆனா ஷோரா தெரியும். அதனால சான்ஸ் இருக்கு. மேபி எனக்கு தெரிஞ்சு 6ல முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ இந்த டீம். அவ்வளவுதான் நான் சொல்றேன். உள்ள வர சான்சஸ் கிடையாது. மோஸ்ட்லி ரொம்ப டஃப். ஆக்சுவலி உள்ள வரதுக்கேவும் இவங்க பிளே ஆஃப் வருவாங்க. எனக்கு டவுட். எனக்கு இப்ப அந்த ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா இவங்களாம் நல்லா போட்டா
ப்ளே ஆஃப் வர சான்ஸ் இருக்கு. ஏன் சொல்றேன்னா எனக்கு ரஹானே மேல நம்பிக்கை இது. அதனால நான் ரஹானே நல்ல கேப்டன். இன்னும் ரசில் வேற இருக்கான். ரசில் வந்து நல்லா பவுலிங் டெத் ஓவர் செம போடுவான். அதனால நான் நம்புறேன், அவங்கள நம்புறேன். இன்னொன்னு நம்ம பிராவோ போயிருக்கான். அதனாலயே கம்பீர் போன இடத்துக்கு இப்ப இவன் போயிருக்கான்டா. பிராவோ வந்திருக்கான்டா. சோ நம்ம சேப்பாக்க மொத்தத்தையும் கரைச்சி குடிச்சவன்டா பிராவோ. அது உண்மைதான், எல்லாமே தெரியும் அவனுக்கு. எப்படி பால்ல தோனி எப்படி விட்டாமோ தெரியும் அவனுக்கு. சோ அதனால மேபி பிராவோ, ரகானே, மொயின் அலி இவங்க எல்லாமே சேப்பாக் பிச்சு தெரியும். அதனால மொயின் அலி கூட தெரியும்டா. ஏன்னா தோனி வந்து சொல்லிருப்பான், நிறைய சொல்லிருப்பான், ஃபீல்டர்ஸ் சொல்லிருப்பாங்க, அவனுக்கும் தெரியும். ஒரு ஸ்ட்ராங்கான இதுதான். மேபி சான்ஸ் இருக்கு ப்ளே. இந்த முறையில இந்த மெகா அப்செட் வந்ததுனால ஒரு பயம் என்ன தெரியுமா, நம்ம டீம்ல இருந்து வெளியே போன பிளேயர்ஸ் நம்ம திருப்பி வந்து என்ன வேட்டு வைப்பானுங்களோன்றதுதான் பயமே. ஆனா சோரா ஸ்ரேயர் அடியையும் அடிக்க போலாம் கேகேஆர். ஒருவேளை நீங்க வந்து அதிக அமௌண்ட் கேட்டிருப்பாங்களோ, சீரியஸும் சரி ஸ்டாக்கும் சரி. சும்மா இருக்கிற நிக்கலாஸ் பூரன்கோ விராட் கோலிக்கெல்லாம் அவங்கலாம் வந்து நார்மலா ஒரு சிஸ்டம் பிளேயர்ஸ் தான். அவங்களுக்கு வந்து நீ 21 கோடி சம்பளம் கொடுக்கும்போது ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு கேப்டன் கொடுக்கறதுல தப்பே கிடையாது. ஆனா அந்த அமௌண்ட் 15 கோடியாவது கொடுத்துருக்கலாம் ப்ரோ ஸ்ரேயஸ் ஐயருக்கு. என்ட்ரி கிளாஸ் என்ன பண்றாரு, மிடில் ஓவர்ஸ்ல வந்து அடிக்கிறதுக்கு அவருக்கு 24 கோடி. ஸ்ரேயஸ் ஐயர் கேக்குறதுல தப்பு இல்லையா? அவர் மார்க்கெட் அவர் டெஸ்ட் பண்ண வேண்டாம். ஆனா அவன் இங்க இருந்தா கூட 18 தான் கிடைச்சிருக்கும். அங்க போய் அவன் நல்ல பிரைஸ் கிடைச்சிருக்கு. கொடுக்கலாம், தப்பே இல்ல. ஆக்சுவலா அந்த பிளேயருக்கு ஆக்சுவலி நல்ல கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர். நம்ம கேப்டன் கீப்பர் டொமஸ்டிக்ல எல்லாமே வின் பண்ணிட்டான் ப்ரோ. எதுவுமே விட்டு வைக்கல. கேப்டன் வந்து எல்லாத்தையும் யூஸ் பண்றாங்க. இப்ப விஜயா சார் தான் மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கருணாகர் அஷ்டம் நினைக்கிறேன். ஸ்ரேயஸ் ஐயர் வந்து கொடுத்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. கரெக்டா மீன்ஸ் தேவையில்லாம யூஸ் பண்ணலாம், கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறான். இப்ப சாம்சங் சான்ஸ் கொடுத்தாங்க யூஸ் பண்ண மாட்டான். பட் ஸ்ரேயஸ் ஐயர் கிடையாது, கொடுத்த சான்ஸ் கரெக்டா அவனுக்கு கம்மியா தான் கொடுப்பாங்க அவனுக்கும். பட் 3 மேட்ச்லயும் முடிஞ்ச அளவுக்கு பங்களிப்பு இருக்கும். ஐசிசி டோர்னமெண்ட் எல்லாமே ஜாயின் பண்றாங்க. கண்டிப்பா எல்லா டோர்னமெண்ட்ல இருக்குதா. கேகேஆரோட பிக் மிஸ் ப்ரோ ஸ்ரேயஸ் ஐயர். எஸ், கண்டிப்பா நான் சொல்லுவேன். பெரிய தப்பு, பெரிய தப்பு. ஆக்சுவலா இவங்களுக்கு கொடுக்குற அமௌண்ட்ல கொஞ்சமா எடுத்து போட்டு நான் கேப்டன் எனக்கு வேணும்னு சொல்லி கண்டிப்பா அவன் நிப்பாட்டி வச்சிருக்கணும். அதுதான் ஒரு டீமுக்கு அழகு. மேபி ஆனா அது ஒரு ரூமர் தான். ரிக்கி பாண்டிங் தான் சொன்னாரா, நீ வெளியே வந்துரு, உனக்கு என்ன காசு வருதோ நான் அதை தரேன் இங்க பஞ்சாப்ல, நீ வெளியே வான்னு சொன்னாராம். மேபி அப்படி இருக்கலாம். நம்ம கேகேஆர் மேனேஜ்மெண்ட் மேலே சொல்ல முடியாது. இல்லனா கேகேஆர் மேனேஜ்மெண்ட் மாதிரி ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட்ல லாஸ்ட் ஒரு 3 சைக்கிள்ல இப்ப லாஸ்டா நம்ம வின் பண்ணாங்க பாத்தியா, அப்ப சாம்பியன்ஷிப் வின் பண்ணும்போது எல்லா பிளேயர்ஸ் கேட்டப்போ அபிஷேக் நாயர் இவங்களதான் சொன்னாங்க, சந்திரகாந்த் பண்டே இவங்களதான் சொன்னாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு அந்த சப்போர்ட் கொடுத்தது. அந்த மாதிரி சப்போர்ட் இருக்கிற டீம் வந்து ஒரு வின்னிங் கேப்டனை கொடுக்குவாங்கன்றது யோசிக்க முடியாது. மேபி ஸ்ரேயஸ் ஐயரோட காலா கூட இருக்கலாம், நான் பஞ்சாப் போறேன் அப்படின்ட்டு. அவன் கேட்டிருப்பான் அமௌண்ட் இவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க நினைக்கிறேன். நானும் சொல்ல வரேன். ஏன்னா தப்பு கிடையாது. ஆக்ஷன் இப்ப பேர் கொடுத்துட்டு மாட்டினாங்க பாத்தியா ஆக்ஷன்ல, அந்த மாதிரி மாட்டினா ஒரே ஒரு பிளேயரு இல்ல. ஆக்சுவலா இப்ப வந்து என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்களே வெளியே போற மாதிரி இருந்தா கூட நான் உங்களுக்கு ஸ்டாப் பண்ணணும். அதுதான் ஒரு மேனேஜ்மெண்ட், நல்ல மேனேஜ். ஏன்னா உங்களை பத்தி நல்லாவே தெரியும், எனக்கு வந்து டிராஃபி எடுத்து கொடுத்துருக்கீங்க, சோ நாங்க லூஸ் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லி இவங்க வந்து இவங்க ஃபோர்ஸ் பண்ணிக்கணும். வச்சிருக்கணும். அதான் சொல்ல வரேன். உள்ள போய் எடுத்ததே யாரு, ரஹானே, குர்பாஸ், ஸ்பென்சர் ஜான்சன், ஹர்ஷித் ராணா, ஒரு லோக்கல் பிளேயர்ஸ், அவ்வளவுதான். ஹர்ஷித் ராணா கூட ரீடைன்டு. ரோமன் பவல் அதெல்லாம் எடுத்துறாங்க. ரோமன் பவல்ல 3 பாயிண்ட் என்னவோ சொல்லிட்டாங்க. ஸ்பின் அட்டாக்ல இவன மாத்தடா மயங்க் மார்க்கண்டடா சமய போட்டுருந்தான்டா. பிளேயர்ல யூஸ் பண்ணலாம்ட்டு. இல்ல இம்ரான் மாலிக் கான்ட்ராக்ட் சுனில் நரேன் வருண் சக்கரவர்த்தி சொல்லுங்களா, மொயின் அலி பதிலா மயங்க் மார்க்கண்டே உள்ள எடுத்துட்டு வரலாம். அவன் நல்லா போட்டான். சரி ஓப்பனிங் இந்த டைம் ஒன் டைம் சுனில் நரேனும் பில் சால்ட் இருந்தானுங்க, அதனால நல்லா இருந்துச்சு. ஆனா குர்பாஸ் அந்த அளவுக்கு பண்ணுவானான்னு தெரியல. குர்பாஸ் கிட்ட என்னன்னா மாட்டினா பட்டா பாக்கி படாட்டி லேக்கியம் இறங்கி சுத்துவாரு. கெச்சா ஓகே, கிடைக்கல போய்தா. டிஃபென்ஸ் பிளேயர் மாதிரி ஹிட்டர் கிடையாது. அடிப்போம் ப்ரோ, இப்ப அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல அடிக்கிறாரு. T20 அடிக்க. ஓடி எல்லாம் 30 ஆடுவான் தான். பட் ஆனா T20ல பழக்கம். சரி ப்ரோ, இந்த டீம் எப்படி ஃபைனல் போகுமா, குவாலிஃபை ஆகுமா? அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆமா மீன்ஸ் நீ சொன்ன பதிலா இல்லத்தையும் ராஜஸ்தான் ராயல்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த டீம் நல்லா தான் இருக்குது. நல்ல கேப்டனும் ரகானே நல்லா தான் பண்ணுவான்னு எதிர்பார்க்கிறேன். அவனுக்காகவே உள்ள போகணும். அவனுக்காக உள்ள போகலாம்.
தப்பில்ல. உள்ள போனா நல்லா இருக்கும். அது சர்ப்ரைஸ் பண்ணி இன்னும் திரும்ப செகண்ட் கப் அடிச்சாங்கன்னா செம்மையா இருக்கும். ஆனா ஏன்னா எப்பவுமே கம்பீர் இந்த தொட்டு தான் கப் அடிக்கிறாங்க சொல்லுங்க. கம்பீர் கேப்டன் 2 கப் அடிச்சாங்க, மென்ட்ரா வரும்போது ஒரு கப் அடிச்சாங்க. இப்ப கம்பீர் கிடையாது. சோ கம்பீர் இல்லாம அடிச்சா நல்லா இருக்கும். நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்கண்ணா. ஏன்னா வருண் சக்கரவர்த்தி இருக்கான், வருண் சக்கரவர்த்தி ஃபார்ம்ல தான் இருக்கான். அதே ஃபார்ம்ல தான் போறாங்க. அவங்க கோர் அப்படியே ரீடைன் பண்ணிட்டாங்க கேப்டனை தவிர. கோர் அப்படியே வருண் சக்கரவர்த்தி ஃபார்ம்ல தான் இருக்கான். அதே ஃபார்ம்ல தான் போறானே. வருண்லாம் எவனுமே ஆட முடியலடா. வருண் பால எவனுமே கெஸ் பண்ண மாட்டேன்றானுங்க. அவன் பால அவனுக்கு ஒரு பால் உள்ள வருதுன்னு நினைச்சா அடுத்த பால் வெளியே போகுது. கண்டிப்பா வருண்லாம் பால் படிக்க கையில வேற மாதிரி இருக்கு. 2 விரல ஒரு விரல வச்சுக்கிட்டு அவன் ஆர்கிடெக்சர் ப்ரோ. ஆர்கிடெக்சர் ஒரு வீடியோ பார்த்தேன். ஆக்டிங் ட்ரை பண்ணி ஜீவா மூவிலாம் நடிச்சிருப்பான். நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் நடத்தணும் பாத்தியா, அப்போ டிராவிஸ் டேனியல் விட்டோரி கிட்ட கேக்குறாரு, அவன் இப்படி போற என்ன ஏய் டைரக்டர் பண்றான், நடிக்கிறான், ஆர்கிடெக்சரு. இத்தனைக்கும் அவன் ஃபாஸ்ட் பவுலர்ல இருந்து ஸ்பின்னிங் வந்தான். ஃபர்ஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர் வந்தான், டென்னிஸ் பால்ல இருந்து. சடனா யூடியூப பார்த்து கத்துனவன். உண்மையிலே வருண் வேற லெவல். ஸ்பின்னிங் சக்கரவர்த்தி நீதான் அப்பா. வருண் சக்கரவர்த்தி கொஞ்சம் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்கான். என்னன்னா கொஞ்சம் லேட் டெபியூ. ட்ரை பண்ணா நல்லா இருக்கும். இந்தியன் டீமுக்கு நல்ல பேக்கப். அதெல்லாம் நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்றது. நடராஜனுக்கு அடுத்து பிடிச்ச பிளேயர் வருண் சக்கரவர்த்தி. எனக்கு நட்டுவோட சக்கரவர்த்தி ரொம்ப பிடிக்கும். நட்டு பிடிக்கும். ஏன்னா நட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவன். அதனால ரொம்ப பிடிச்ச பிளேயர். பார்ப்போம் இந்த டைம். இந்த டைம் ஐபிஎல் என்ன கேட்டா ஐபிஎல் உனக்கு எல்லாம் கழிச்சு போடுங்கன்றேன். எல்லா டீமும் எல்லாருமே கழிச்சு போட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து பிராண்ட கிரியேட் பண்ணுங்கடான்ற. அதான் தோனிக்கு ஆர்சில போட்டா நல்லா இருக்கும். கப்பாச்சி அம்மா ஒரு டைம் பண்ணணும். தோனி தூக்கி ஆர்சிபில போட்டு கோலி தூக்கி சிஎஸ்கேல போகணும். அப்பயாவது இந்த ஏட்ரஸ் குறையுதான்னு பார்ப்போம். அதான் சொல்லுன்றியா? அத சொல்லு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கேகேஆர் எந்த பிளேஸ் முடிப்பாங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. டீம்ல ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் யார் எடுப்பாங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பை பை. Thank you.